ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெசல்யூட் டைம்ஸ். மார்வல் ஸ்டுடியோஸ் நேற்று அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஃபர்ஸ்ட் கேஸ்ட் லிஸ்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரிஜினல் 6ல் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பரான ஹல்கோட நேமை பார்க்கவே முடியல. அந்த ஒரிஜினல் 6 மெம்பர்ஸில் தோரோட நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மல்டிவர்சல் மூவின்றதுனால நம்ம முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாங். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் நம்ம பார்த்த ஒரு புது சூப்பர் ஹீரோ, ரியாலிட்டி டு ரியாலிட்டி ட்ராவல் பண்ணுற அந்த எபிலிட்டியை கொண்ட அமெரிக்கா சாவஸ். இவங்க 3 பேர்த்தோட நேமும் இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் இடம்பெறல. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் தான் நம்ம முதல்ல மல்டிவர்ஸை அஃபிஷியலாக பார்த்தோம். அப்போ அதில் பார்த்த அந்த 3 ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸையும், அதாவது நம்ம டோபி மேக்யோர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டாம் ஹாலண்ட், இவங்க 3 பேர்த்தோட நேமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் இடம் பெறல. அதுக்கப்புறம் ஒரிஜினல் மெம்பர்ஸில் ஒருத்தவங்களான ஹாக்கை, இது நம்ம ஜெர்மி ரெனரோட ஹாக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைலி ஸ்டான்ஃபீல்டு வெர்ஷன் ஆஃப் நியூ ஹாக்கையாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேர்த்தோட நேமும் இதில் இல்லை. அப்புறம் முக்கியமான அவெஞ்சர்ஸோட அசோசியேட்ஸ் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். கார்டியன்ஸ் டீம். ஆக்சுவலாக கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3ல் ஒரிஜினல் கார்டியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா டிஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ராக்கெட்டோட நியூ வெர்ஷன் ஆஃப் கார்டியன்ஸ், அதாவது ஆடம் வார்லாக்கு, ஃபைலாவெல், அதுக்கப்புறம் கிராக்லின், காஸ்மோ, க்ரூட், இவங்க யாரையுமே இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்கல. இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்த்து சர்ப்ரைஸான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் மேஸ்டனோட சைக்ளாப்ஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் ரெபக்கா ராம்ஜினோட அந்த மிஸ்டிக், அலெக்ஸ் கம்மிங் நைட் ட்ராலர். இந்த 3 கேரக்டர்ஸையும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. ஈவன் கேப்டன் மார்வலோட செகண்ட் பார்ட் மூவில கூட பார்த்தீங்க அப்படின்னா கெல்சி கிராமரோட பீஸ்ட்டை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதர் எக்ஸ்பென் மெம்பர்ஸை காமிக்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம சார்லஸ் ஜேவியரை பார்த்துருக்கோம். பட் அது வந்து எர்த் 838 வெர்ஷன் ஆஃப் சார்லஸ் ஜேவியர். பட் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிற பேட்ரிக் ஸ்டியூவர்ட்டோட சார்லஸ் ஜேவியர் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் எக்ஸ்பென் மெம்பர்ஸில் முக்கியமான கேரக்டர்ஸாக பார்க்கப்பட்ட ஜீன் கிரே, ஃபெம்கி ஜாம்சனோட அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் நம்ம ஹைலி பெரியோட ஸ்ட்ராம், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் இந்த என்டையர் மார்வல் யூனிவர்ஸ், கேப்டன் மார்வல் கேரோல் டன்வர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அசோசியேட்டான மிஸ் மார்வல், நம்ம மோனிகா ராம்பு, அப்புறம் அவங்களோட அம்மாவான மரியா ராம்பு, அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்மேன் யூனிவர்ஸை சேர்ந்த மரியா ராம்பு, அதாவது லாஷானா லிஞ்சோட அந்த பைனரின்ற கேரக்டர், இவங்களெல்லாம் இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்கல. அப்புறம் ஆண்ட்மேன் ஃபேமிலியில் பால் ருட்டோட நேமை தவிர அதர் மெம்பர்ஸை நம்ம பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனால் எவாங்கலினா லில்லியோட அந்த வாஸ்போட நேமை கூட இதில் நம்ம பார்க்கல. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த அவெஞ்சர்ஸ் டீமை அசம்பிள் பண்ண முக்கியமான ஒரு கேரக்டர் நிக் ஃபியூரி, அவரை இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்டையர் தண்டர்போல்ட்ஸ் டீமையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கேஸ்ட் லிஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு நேம் மட்டும் மிஸ் ஆகுது. அது யார் அப்படின்னா டாஸ்க் மாஸ்டர். மற்றபடி அந்த தண்டர்போல்ட்ஸ் மூவியில் நம்ம புதுசாக பார்க்க போகிற சென்ட்ரி, அதாவது நம்ம லூயிஸ் புல்மன் நடிக்கிற அந்த கேரக்டரோட நேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இன்னும் ஒரு முக்கியமான நேம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அசோசியேட்டான டேர்டெவில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம டாம் ஹெடல்ஸ்டனோட லோக்கி நேம் இருந்துச்சு. பட் லோக்கியோட அசோசியேட்டான சில்வி அண்ட் மோபியஸ் நேமை இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியல. இதெல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி இன்னும் ஒரு கேஸ்ட் லிஸ்ட்டை மார்வல் ஸ்டுடியோஸ் அஃபிஷியலாக சர்ப்ரைசிங்காக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக பிகின் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு இந்த கேஸ்ட் லிஸ்ட் தான் ஒரு ப்ரூஃப்.